அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. மனிதர்களை விலங்குகளோடு ஒப்பிட்டு பேசுவது சரியா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சில விஷயங்களை விளக்கி சொல்லுவதற்காக மனிதர்களை விலங்குகளோடு ஒப்பிட்டு உதாரணம் காட்டக்கூடிய நடைமுறை திருக்குரானிலும் ஹதீஸுகளிலும் ஏராளமான இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம். உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால், திருக்குரானுடைய 7வது அத்தியாயம் 176வது வசனம், 7வது அத்தியாயம் 179வது வசனம், 25வது அத்தியாயம் 44வது வசனம், 29வது அத்தியாயம் 41வது வசனம், 31வது அத்தியாயம் 19வது வசனம், 47வது அத்தியாயம் 12வது வசனம், 62வது அத்தியாயம் 5வது வசனம், புகாரி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 352வது ஹதீஸ், 2622வது ஹதீஸ், நசையி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 1091வது ஹதீஸ் ஆகிய இடங்களில் மனிதர்களை விலங்குகளோடு ஒப்பிட்டு அல்லாஹும் அவனுடைய தூதரும் பேசக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கலாம். உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால், அல்லாஹுவுக்கு கட்டுப்பட்டு நடக்காமல் நரகத்திற்கு செல்லக்கூடியவர்களை அல்லாஹு கால்நடைகள் என்று குறிப்பிடுகிறான். கொடுத்த அன்பளிப்பை திரும்ப பெறக்கூடியவர்களை வாந்தி எடுத்துவிட்டு மீண்டும் அதையே உண்ணக்கூடிய நாயை போன்றவர்கள் என்று நபிகளார் கூறுகிறார்கள். கற்ற கல்வியின்படி செயல்படாதவர்களை பொதி சுமக்கும் கழுதைகள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இப்படி ஏராளமான விலங்குகளோடு மனிதர்களை ஒப்பிட்டு பேசக்கூடிய நடைமுறை குரானிலும் ஹதீஸிலும் இடம்பெற்றிருக்கிறது. நாம் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக யாரையாவது விலங்குகளோடு ஒப்பிட்டு சொல்லுவதாக இருந்தால் அது அவர்களுக்கு மனவேதனையை ஏற்படுத்தக்கூடிய தகவலாக இருக்கிறதா என்பதை கவனித்து, உதாரணத்திற்காக விலங்குகளோடு மனிதர்களை ஒப்பிட்டு பேசுவது குற்றமாகாது. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.